இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பர். நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பெண் உதவியாளர் வேலைவாய்ப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பெண் உதவியாளர் வேலைவாய்ப்பு போட்டிருந்தோம். அது நல்ல வரவேற்பு வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு வந்திருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்தது நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. எந்த சேனல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு வெளியே வரல. அதனால் தெரிஞ்சிங்க மட்டும் விண்ணப்பிச்சு வந்து பார்த்திங்கன்னா உடனே ஜாப் வாங்கிடுறாங்க. தெரியாதீங்க வந்து பார்த்திங்கன்னா விட்டுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தெரியலனா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்பயும் போல் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாரி எக்ஸாமினேஷனே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு எப்படிலாம் செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கொடுத்துக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மு, கல்வி தகுதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குதா, நீங்கள் சொல்லிக்கிறது கரெக்டாக இருக்குதா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பூர்த்தி செய்கிறது எல்லாமே கரெக்டாக இருந்தது. அதேமாரி அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி அனுப்பியிருந்தீங்களா, அந்த அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷப்படுத்தி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாப் பற்றி தெரியுதானே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஜாப்புங்கிறதோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ப்ரிப்பேராக போயிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 20,000 உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறாங்க. அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த ஜாபாக இருக்கட்டும், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தவற விட்டிங்களா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா வராது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க மாவட்டத்துக்குலாம் ஏற்கனவே வந்துச்சு. அதெல்லாம் தவற விட்டு இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடவும் இதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மாவட்டத்துக்கு எப்போ வந்துச்சு எனக்கு தெரியாத போயிடுச்சு, மறுபடியும் வருமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்துக்கு வந்தீங்க மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கேட்காதீங்க. வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை தான். இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கிற நம்மளோட ட்ரெண்டிங் ஜாப் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் பண்ணி அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. புது விவசாயம் தான் வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கூடலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்துக்கிறது கூடலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அட்டஸ்டட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்டாக எடுத்த உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிருங்க. அவங்க ஒரு 3 மாதம் இந்த சம்திங் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிடாதீங்க. அப்போ இருக்கிறதுக்கு இப்போ இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வேறுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்ளிகேஷன் ஃபார்மு. அதேமாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ரிக்வயர்ட் பர் ஐடி அசிஸ்டண்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளர் வேலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேம், உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் என்ன இருக்குதோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து எழுதுருங்க. ஆதார் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் மட்டும் இருந்துச்சுன்னா அதை அப்படியே எழுதுருங்க. இல்லை உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிடணும். ஆதாரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமோ இல்லை ஃபாதர் நேமோ வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்கும் உங்களுடைய நேமோட. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய நேம் மட்டும் எழுதிட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேமோ ஃபாதர் நேமோ எழுதாமல் விட்டுட்டிங்களாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி ரிஜெக்ட் ஆகிருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா யாராவது தப்பு செஞ்சாங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதரோ இல்லை ஹஸ்பண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனவங்களா ஆகாதீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறத கொடுத்துங்க. அடுத்து அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்குதோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க. இமெயில் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமெயில் அட்ரஸ் இருந்தால் எழுதுங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்டோ இல்லை ஏதாவது க்ரியேட் பண்ணி நீங்கள் எழுதலாம். கான்டாக்ட் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பரோ இல்லை ஹஸ்பண்ட் மொபைல் நம்பரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் மொபைல் நம்பரோ கொடுத்துங்க. எப்போ கால் பண்ணாலும் சரி, ஏதாவது மெசேஜ் வந்தாலும் சரி, பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய மொபைல் நம்பராக கொடுத்துங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. பாருங்கள், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து மார்க் ஷீட்டில் என்ன இருக்குதோ அதை போட்டுருங்க. மார்க் ஷீட்டில் ஒன்று, ஆதாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கும். ஆதாரில் இருக்கிற மாதிரி போட்டுறாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய மார்க் ஷீட்டோ இல்லை பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்டிஃபிகேட்லையோ இல்லை டிசியில் என்ன இருக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியன் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறது போட்டு கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன சாதிங்கிறது கேட்டிருக்காங்க. அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. பாருங்கள்,
அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு எக்ஸ்பீரியன்ஸு கேட்டிருந்தாங்களா, நோட்டிஃபிகேஷன் நான் பார்த்துட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வைக்கணும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. அடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூர்த்தி செஞ்சு அதோட என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அது என்னென்ன பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு டிகிரி படிச்சிங்க தான் எலிஜிபிள். அதனால் 10th 12th மார்க் ஷீட்டு ப்ளஸ் டிகிரி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருந்தீங்களா வைக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே குடியிருக்கிறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டை, ரேஷன் கார்டாக வைக்கலாம். இது மட்டும் இல்லாத வேறு என்னென்ன வைக்கலாம்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை இந்த கொரோனா டைமில் ஒர்க் பண்ணீங்க, விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோம், இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணக்கூடிய மெத்தேடு. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ரிக்யர்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் ஸ்டாஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அசிஸ்டன்ட், தொழில்நுட்ப உதவியாளர் பெண்கள். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. சேலரி பொறுத்த வரைக்கும் 20,000 ரூபா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிராஜுவேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். கிராஜுவேஷன் வித் ஒர்க்கிங் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிட்டிங்க, அந்த டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா எதாலனா கம்ப்யூட்ரு, ஐடி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணும். அதுக்கான நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எதாலன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட்டு, ப்ராசஸிங், டாக்குமெண்டேஷன், வெப் பேஸ்டு ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட்டு. அப்படி ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வித் கவர்மெண்ட்டு இல்லைனா நான் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா ஐடி பேஸ்டு ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிலையும் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயும் இதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருக்கலாம், இல்லை நான் கவர்மெண்ட் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா அதோட சர்டிஃபிகேட் வைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் வந்து முதல்ல மாஸ்டர் டிகிரி மே ஆல்சோ அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிராஜுவேஷன் படிச்சிங்க மட்டும் கிடையாது, நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு அதிகமாகுது. கேண்டிடேட் ஷுட் பி ரெஸ்டன்ட் லோக்கல் கம்யூனிட்டி. எங்கே ஜாப் இருக்குதோ அந்த ஜாபோட லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு, இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எந்தது எங்கே அனுப்பணும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுட் இருக்கும். இது அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து சமூக நலத்துறை அலுவலர், சமூக நலத்துறை அலுவலகம், கூடலூர். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு எங்கே கிடைக்கும், நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாங்குறது நீங்கள் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட தோணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கூகுள் குரோமில் வந்து பார்த்தீங்கன்னா கூடலூர் டிஸ்ட்ரிக்ட்னு நீங்கள் போட்டிங்களா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்தோட, அதை கிளிக் பண்ணிங்களா வந்து பார்த்தீங்கன்னா மெனு பாரில் அறிவிப்புன்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்களா ரிக்குவயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்களா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி தொழில்நுட்ப உதவியாளர் வேகன்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2025 கொடுத்துருக்காங்க. இதில் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 21/7/2025. எண்டு டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8/8/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 8/8/2025 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். அதே மாதிரி ஃபைல்னு சொல்லி இருக்குது பாருங்கள், இது கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போனீங்களா இந்த மாதிரி சொன்னீங்களா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணணும். போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அவங்களை கூப்பிட்டாங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்கள். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. அதனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிங்க. யாருக்கு ஜாப் கிடைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெண்டிங் ஜாப் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.